கொடை வச்சிருக்க கையில்? மழை வரும். இப்போ வந்து மேகம் மட்டும் வந்து இப்போ சரி கொஞ்ச நாள் மழை வந்துட்டுருக்கு. அதனால நாங்கள் எதுக்கும் ஜாக்கிரதைக்கு வந்து செல்லு நனையக்கூடாதுன்னு கடை வச்சுருக்கோம். அப்போ நீ நனையக்கூடாதுன்னு இல்லை, செல்லு நனையக்கூடாதுன்ட்டு கொடை. எப்படியும் அங்கே போய் தண்ணி திடீர்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? எப்படியும் குளிக்க தானே போகிறோம். அதான் சரி போகலாம். நல்லா பச்சை பச்சைன்னு தான் இருக்கும். நேற்றுலாம் ஓடையில் தண்ணி வந்துச்சுல்ல, அதான் இப்படி இருக்குது, மண்ணெல்லாம் சரிஞ்சிட்டு இருக்கு. பாருங்க, நேற்றுலாம் ஓடையில் பயங்கரமாக தண்ணி வந்துச்சு, ரொம்ப சேராக இருந்துச்சு. நல்ல மழை பெஞ்சில்ல நேற்று வந்து அப்படியே ஒரு நைட்டு வரைக்கும் மழை தொடர்ந்து பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு. இப்போ வந்து மயிலாம் அதிகமாக மழை பெஞ்சனால மயிலில் விரிக்கும் மழை பெய்யும் மாதிரிலாம் மயிலாம் மழை பெய்யும் மாதிரி நிறைய வரும் இந்த காட்டுக்கு. நல்ல சோகையெல்லாம் விரிச்சு அழகாக டான்ஸ் ஆடும். கிளி பாரு எப்படி உட்காந்துருக்குன்ட்டு. பச்சை கிளிலாம் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த இது நாங்கள்லாம் மொத்தமல்ல அதிகமாக படுப்போம். வெயில் காலம் ரொம்ப இருக்க மாதிரி வெயிலில் ரொம்ப இருந்துச்சு. அப்போல்லாம் நாங்கள் மொத்தமல்ல படுத்தோம். அப்போ விடிய காலம் ஆனோன்னு முழிச்சு நம்ம முழிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, எந்திரிச்சதுக்கப்புறம் அந்த மரத்தில் உள்ள ஏகப்பட்ட பச்சை கிளி ஃபேமிலியோடு இருக்க மாதிரி அழகாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கிராமத்து சைடில் நிறைய குடிசை வீடெலாம் இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறக்கே. இது பாருங்க, கரெக்டு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த கரெக்டுக்கு தான் நம்ம போக போகிறோம். வாங்க போகலாம். ஐயோ, கருப்பாக மூடிடுச்சு. இங்கே பாருங்க, மழை வர மாதிரி தான் இருக்குது. நம்ம கரெக்டுக்கு போகிறதுக்குள்ளே மழை வந்துடும். நம்ம கரெக்டுக்கு போயிட்டு வரக்குள்ள நனைஞ்சிட்டு தான் எப்படியும் வரப்போகிறோம். ஆமாம், அனிசாவை மட்டும் நாளைய விட்டுறது, நாங்களாம் தப்பிச்சு ஓடியாந்துருவோம். கொடை பிடிச்சிக்கோ. ஆமாம், நாங்களாம் கொடையில் வந்துடுவோம். நீ மட்டும் நனைஞ்சிக்கிட்டு வந்துடும். நான் வந்து உடனே மழையில் நனையும் தானே ரொம்ப இஷ்டம். கொடையை கொண்டு வந்து நான் ஐடியா கொடுத்ததே நான் தான் பிடிச்சேன். போச்சோ, மூஞ்சி தெரிஞ்சிச்சா? ஐயா, அந்த எல்லையை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். சொல்லி இருக்குது மழை வர பார்க்குது. அழகா இருக்கும். ஆனால் மாங்காய் தான் கண்ணுக்கு தெரிய மாட்டேது. இருந்தால் தானே கண்ணுக்கு தெரியும். அதே மாங்காய் ஒன்று கூட இல்லை, இலை மட்டும் தான் இருக்குது. தேங்காய்லாம் நடுவில் இருக்குது. நல்லா காய்ச்ச காலத்தில் மழை இல்லைல்ல, இவ்வளோ நாள் நல்லா கொட்டிடுச்சு. இதெல்லாம் பாப்பா மாதிரி இருக்கும், அதை விட பெருசாக இருக்கும். அந்த மாவுகள்லாம் கோலப்படின்னு சொல்லுவோம். அந்த கோலப்படியெலாம் அப்போலாம் எங்கே கோலப்படியாக வாங்கி தராங்க. இதுதான், இதை கல் எடுத்துக்கிட்டு நாங்கள் போய் அம்மி கல் எடுத்து அரைச்சிக்குவோம். அரைச்சிட்டு பொங்கலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அதை எடுத்து கோலம் போட்டுவோம். அப்புறம் செங்கல் இருக்குல்ல, அதை எடுத்து அதில் கலர் அடிப்போம். குங்குமம் மஞ்சள் தூள்னு கலர் அடிப்போம் சின்ன பிள்ளையில. எங்களுக்கு இதுதான் வேலை. கரண்டி பாரு, அழகாக இருக்கு. வருது பாரு, இப்போ வரும் பாரு. பாரு எப்படி மழை வருது பாரு. அங்கே தான் ஸ்டார்டிங்கு. இப்போ இங்கே வந்துடும் பாரு. 5 நிமிஷத்தில் பாரு எல்லாம் நனைஞ்சிருவோம் நம்ம. போய் மலைக்கு இந்த சைடு அந்த சைடு கால் வை. சொல்லு வந்துருச்சா மழை? பிடிச்சிக்கோ. அம்மாவுக்கு நல்லா நிறையா ஏய், அந்த பக்கம் செல்லு. மழை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கரெக்டுக்கே போய் சேரலாம். மழை வந்துருச்சு. வாங்க அப்படியே அங்கே போதும். அதான் பார்த்தேன், நின்றுவோம். அதுக்கோசரம் போகணுமா? மழை நின்றோம் அப்படிதான் நினைக்கிறேன். கட்டுக்கு போகிறோன்னு பேரில் மழையை வந்து சிக்கிக்கிட்டோம். சிக்கியாச்சு, பாதி வழியில நின்னாச்சு. தண்ணி பாரு, ஓடையில் நல்லா செந்தண்ணியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு வீட்டுக்கு
சொன்ன மாதிரி தான். இன்னைக்கு வீட்டுக்கு போகிறோமா இல்லை கரெக்டுக்கு போகிறோமானே தெரியல. மழை விட்டால் தான் தெரியும் கரெக்டுக்கு போகிறோமா வீட்டுக்கு போகிறோமான்னு. மழை கரெக்டுக்கு போகலாமா, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம். தண்ணி சூப்பராக வருது. நான் குளிக்க வரல. கட்டுக்கு வந்துட்டோம், மழையில இப்ப நனைஞ்சிட்டு இருக்கோம். மழையில அது நனைஞ்சிட்டு என்ன தடவை கஷ்டப்பட்டு சிக்கு வரைச்சு பின்னி போட்டு போனோம். நல்லா ஜல ஜல ஜலன்னு போனோம். இப்ப குளு குளு குளுன்னு போறோம் வரோம். ஓடையில அங்க கூட கொஞ்சம் தான் தண்ணி வந்துச்சு. ஆனா இங்க பாருங்க எப்படி வருது. தண்ணி பயங்கரமா போகுது. மறுபடி கற்களாவே இருக்கும். கொஞ்சம் கூட விடாது போல. அவ கொடைக்குள்ளாரே வர மாட்டேன்ட்டான். சுப்பிரமணி அங்க என்னடா பண்ற? ஏன் செந்தண்ணிடா இல்ல மழை தண்ணி? இந்த புள்ள தான் போறானா, நீ அதுல இறங்கிட்டு வேடிக்கை பாக்குற நீ? ஏய் எங்க கூட்டிட்டு போற அவனை? அவனை எங்க கூட்டிட்டு போற? எவ்வளவு தண்ணி வருது? டான்ஸ் ஆடிட்டு இருக்க? சுப்பிரமணி வாடு என்ன முடிக்கிற? போய்ட்டானா காட்டுக்குள்ளார? அவன் காட்டுக்குள்ளலாம் போக மாட்டான். திருப்பி மழை வருமானம் தெரியுது. கருக்கலா இருக்கு. அப்பா சாமி அப்பயும் இங்கே ஈரத்துல தான் உட்காரணுங்கிறையா? இந்த பக்கம் உட்காந்தா என்ன ஆயிரும்? வா இங்கே வா, இந்த பக்கம் உட்காருவா. போடியா மேலே